ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையிலே ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சதா காலங்களிலும் உங்களுக்கு இருப்பதாக. என் அன்பு தேவச்சனமே, உங்களையும் என்னையும் இயேசு தேடி வந்தார். எத்தனையோ காலகட்டத்தில் நெருக்கத்திலும் போராட்டத்திலும் நிந்தையிலும் அவமானத்திலும் கேலி கிண்டலுக்கு மத்தியிலும் ஓடவிட்ட நாட்களிலும் கூட ஓடிக்கொண்டே இருந்தோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யார் நம்மை தேடி வந்து விசாரிப்பார்கள், யார் நமக்கு ஆறுதலாய் இருப்பார்கள், யார் நமக்கு பக்கபலமாய் நமக்கு உதவியாய் இருப்பார்கள் என்று ஏங்கி தவித்த காலங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யாரும் தேடிவிடாத பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மேலே தேடி வந்தார். நம்ம நொறுங்கி போய் கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், சாபத்திலே கிடந்தோம், வறுமையிலும் வெறுமையிலும் தரித்திரத்திலும் ஒன்றுமில்லாமையிலும் கிடந்தோம். விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, உதவுவார் ஒருவரும் இல்லை, தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கண்ணீரிலும் வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிற வேளையிலே ஆற்றுவார் தேற்றுவார் ஒருவரும் இல்லாத சூழ்நிலையிலே இயேசு உங்களை என்னை தேடி வந்து அவர் தன் பொற்கரங்களால் நம்மளை ஆற்றி தேற்றின ஒரு நல்ல அன்பு தெய்வமாய் இருந்திருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் தேடி வருகிறவர் மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம் பட்சத்தில் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து நம்மை திடப்படுத்துகிறவர். இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கிற வேலையிலே இயேசு நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். இயேசுவை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை தேடி வந்து நம் பட்சமாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி நம்மை அரவணைக்கிற நல்ல ஒரு அன்பு தகப்பனுக்கு நிகரானவர். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி தேடி வந்தார். அருமையான பக்தன், அருமையான ஐயா ஃபாதர் அவர்கள் நல்ல ஒரு அருமையான பாடல் பாடினார்கள். இந்த பாடல் வரிகள் எல்லாம் பார்க்கிற வேளையிலே நம் கண்களில் எத்தனை எத்தனை ஆனந்தம். இயேசு அவனமாய் நம்மை தேடி வந்திருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோமோ அப்பொழுதெல்லாம் எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை ஆற்றினார், தேற்றினார், நம்மை திடப்படுத்தினார் என்று சொல்லி அருமையான வரிகள் நிறைந்த ஒரு பாடல். ஸ்தோத்திரம். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர்தம் கரம் நீட்டினார், கர்த்தர்தம் கரம் நீட்டினார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே, கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார், நம்மை கழுவி மீட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார்,
என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், நம்மை தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே, இயேசுவின் இரத்தத்தாலே இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன், நான் சுகமானேன் சுகமானேன். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஸ்டம்புல் வாழ்ந்து வந்தேன், எத்தனை ஆண்டுகளோ நான் இஸ்டம்புல் வாழ்ந்து வந்தேன். மகராஜன் இயேசு வந்தார், மகராஜன் இயேசு வந்தார், மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். ஆமென் ஆண்டவரே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சோர்ந்து போய் உடைந்த நிலையிலே நமக்கு இனி வாழ்வு இல்லை என்று சொல்லி மனம் உடைந்து இருக்கிற வேளையிலே இயேசு நம்மை தேடி வந்தார். கண்ணீரின் கடலிலே நாம் மூழ்கி இருக்கிற வேளையிலே, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, கதறி கொண்டிருக்கிற சூழலிலே கர்த்தர் தம் கரங்களை நீட்டினாரே. அவருடைய ஆணிகள் பாய்ந்த கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டு நம் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அதே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம் பாவ சேற்றில மூழ்கி இருக்கிற பொழுது, ஐயோ என் பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பாவத்திலே அக்கிரமத்திலே பாவ செயல்களிலும் அக்கிரம செயல்களிலும் மூழ்கி கொண்டிருந்த நேரத்திலே நம்மை தேடி வந்து இயேசு கிறிஸ்து தன் சொந்த கல்வாரி இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டெடுத்தாரே. அந்த அன்பு தயம் எத்தனை எத்தனை பேர் இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து அழிந்தால் அழியட்டும் என்று சொல்லி விட்டு விட்டிருக்கலாம், விட்டு விட்டது உண்டு. ஆனால் நம்முடைய உறவுகள் விட்டு விடுவார்கள், எப்படியும் போய் தொலை, எப்படியும் அழிந்து விடுவான் என்று சொல்லி நம்மை விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உங்கள் மீது என் மீது கரிசனை உள்ள தேவனாயிருந்து நம்மை அவர் தேடி வந்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கொண்டிருக்கிற நம்மை என்னை மீட்டெடுத்தார். என்னை மீட்டெடுத்து என்னை பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவருடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு தெய்வத்துக்கு நேராக நீங்களும் நானும் இயேசுவே என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது, நம்முடைய எல்லா பாரங்களையும் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற பொழுது, நாம் எத்தனை விதமான கஷ்டங்களிலே பிடிகளிலே இருந்தாலும் சரி, அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி அழிவின் விளிம்பில் இருக்கிற பொழுது நம்மை தேடி வந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தாரோ, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தாரோ, ஒரு புதிய அத்தியாயத்தையும், ஏன் சொல்ல போனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விலாசத்தோடும் ஒரு முகவரியோடும் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்ததனாலதான் இன்றைக்கு நாம ஒரு முகவரியோடு நான் உறுதியாய் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் ஒரு முகவரியோடு நான் ஒரு விலாசத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னால், பாவத்திலும் அக்கிரம செயல்களிலும் விழுந்து கிடந்த காலத்திலே என் இயேசு என்னை தேடி வந்து அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து
கொடுத்து அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தால என்னை கழுவி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்ததனாலே, என்னை மீட்டெடுத்ததனால் தான் இன்றைக்கு நான் ஒரு விலாசத்தோடும் ஒரு முகவடியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உறுதியாய் சொல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களையும் தேடி வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள், சிலுவையின் அன்பை நோக்கி பாருங்கள். உங்களை இயேசு ஆற்றுகிறவர், இயேசு உங்களை தேற்றுகிறவர், இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை தொட்டிக்கிறவர், அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். அவர் உங்களுக்காக, அவர் எனக்காக, மனு குலத்திற்காக தன் ஜீவனை அர்ப்பணமாய் கொடுத்தவர், கிருபாதர பலியாய் ஒப்பு கொடுத்தவர். அந்த அன்பு தெய்வத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் கடந்து வருகிற பொழுது நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து தீர்த்து உங்களை மகனாக, என்னையும் உங்களையும் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு ஒரு வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். இயேசு நம்மை தேடி வந்தவர், இனிமேலும் தேடி வருகிறவர். ஐயோ, என்னை யாரும் தேடவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இயேசு ஒவ்வொரு நாளும் ஆவலோடு தேடிக்கொண்டிருக்கிறார். என் மகனே நீ வருவாயா, என் மகளே நீ வருவாயா என்று சொல்லி ஆவலோடு ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை நாடி தேடி பாருங்கள். அந்த இயேசு உங்களை தேடி வந்து உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல முகவரியை கொடுத்து, உங்களுக்கு ஒரு நல்ல விலாசத்தை கொடுத்து, ஒரு நல்ல புதிய ஆரம்பத்தை கொடுத்து உங்களையும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு என்பதை மறந்துவிடக் கூடாது. இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த இயேசு உங்களையும் நல்ல ஒரு சுகவாழ்வு வாழ வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.